ஆதாரம்னு கேட்குறாங்க. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மாண்பு உறுப்பினர் திரு இ பெரியசாமி அவர்கள். திரு ஐ பெரியசாமி அவர்கள் நம்மகிட்ட கொடுத்துருந்தீங்க, நீங்க ஈன்னு கொடுத்துருந்தீங்க. அது மாதிரி தமிழ்ல ஈ, தமிழ்ல அதான் ஈ படிச்சேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே 1989ஆம் ஆண்டில் வருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து தொடர்ச்சியாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 9 முறை போட்டியிடுவதற்கும் வாய்ப்பளித்து என்னை 7 முறை வெற்றி பெறச் செய்து இந்த அவையில் எனக்கு 3 முறை அமைச்சராக்கி பல்வேறு பொறுப்புகளை வழங்கி வளர்த்தெடுத்த என்னுடைய உயிரினும் மேலான தலைவர், கழகத்துடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தமிழகத்தினுடைய சிற்பி, எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திசை நோக்கி நான் முதற்கண் வணங்குகின்றேன். இரண்டாவதாக, நம்முடைய இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக உயர்த்தி தமிழகத்தை தலைநிமிரச் செய்த, தமிழகத்தின் உரிமைகளுக்காக மற்ற மாநிலங்களை விட குரல் கொடுத்து அந்த உரிமைகளை பெறுவதற்காக பல இழப்புகளை கடந்த 5 ஆண்டு காலத்தில் சந்தித்த எங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவரை தொடர்ந்து இன்றைக்கு இளைஞரினுடைய செயலாளராகவும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு மக்கள் பணியில் மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் மற்றும் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை இன்றைக்கு தமிழகத்தினுடைய கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கிய, இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பல உள்ளாட்சியிலே பல திட்டங்கள் இன்றைக்கு வருகின்றது. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற திட்டம் கலைஞருடைய கனவு திட்டம். கலைஞருடைய கனவு இல்ல திட்டம்தான் மக்கள் மனதில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 23, 24, 24, 25 அவர்கள் இன்றைக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் முடிவு செய்து முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடுகள் 3500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை. இங்கே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சொன்னார்கள், நீங்கள் பசுமை வீடு திட்டத்தை மாற்றிவிட்டீர்கள், அதே போல் நாங்கள் காலை உணவு திட்டத்தை மாற்றியிருக்கிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏழை எளிய மக்கள், குடிசையிலே வாழ்ந்த மக்களுக்காக குடிசையை அகற்ற வேண்டும், 17 லட்சம் குடிசை இருக்கு, அவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று 1971 எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகளை
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கு 1 லட்சம் வீடுகளை அன்றைக்கு கட்டி கொடுத்து இந்தியாவிற்கு வழிகாட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் இங்கே நாம் தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு 8 லட்சம் வீடுகளை 2030க்குள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சூளுரைத்து இதே அவையிலே முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு வழங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. 2வது ஆண்டிலே 3500 கோடி வழங்கி அந்த திட்டத்தை துவங்கி கிட்டத்தட்ட இப்பொழுது 80% பணிகள் முடிந்து 80,000 வீடுகள் வரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவைகள் கட்டும் பணியில் இருக்கிறது. ஆக 2 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகளை முடித்திருக்கிறோம். 3ஆம் ஆண்டு 26 ஜனவரியில் இன்னும் 1 லட்சம் வீடு கட்டுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8,000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இப்போ நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை. நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம் உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் 3,500 கோடி தான். நீங்கள் நிதி ஒதுக்கி இருப்பது 3,500 கோடி. உங்களுக்கு என்ன மனசு வச்சு நீங்கள் 1 லட்சம் வீடு அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினோம், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் வீடு கட்டினோம், 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,35 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி இலக்கு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 66,850 வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 35,126 வீடுகளுக்கு பணிக்குறியீடு ஒர்க்கார்டு உருவாக்கப்பட்டது. தற்போது 17,116 வீடுகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. இந்த வீடுகளுக்கு கட்டுமானத்தில் நிலை அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும். ரூபாய் 375 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுகிறேன். உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அறிவித்தது 26ல் 1 லட்சம் வீடு அறிவித்தோம். நீங்கள் அதான் பார்த்துருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் அறிவித்ததுனால
அதில் பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். லிஃப்ட்டுக்கு அதாவது வந்து இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்த உடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்கள் சென்ட்ரிங் போட்ட உடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். நீங்கள் பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட் 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்கள் வந்து வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்து தான் 3.5 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் சொன்னோம், இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்னைக்கு 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20%க்கு மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சமில் அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்டரியிலேருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் வந்து நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதில் கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1 லட்சம் வீடு கொடுக்கல 2000 இருந்துச்சு. இன்னைக்கு 4500 5000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்ப 20 உயர்ந்துச்சுன்னா இன்னைக்கு 1 லட்சம் மைனஸ் தான் இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்க வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று ஏன்னா அவர் அவை முன்னோர்கள் தான் தெரிவித்தார்கள். என்ன பேஸ் பட்டத்தில் இருக்குன்னு நான் இப்பயும் சொல்றேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீடை பேஸ் பட்டம் இல்லை, வீடை இடமே இல்லாமல் விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளையும் எங்கெங்க பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாமல் இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா 40% கொடுக்கணும். ஆனா வீடுக்கு வந்து அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான். நாங்க 2.25 லட்சம் கொடுத்து 2,30,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும். ஆனா ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும் வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை விட நீங்க பேரை மாத்திட்டீங்க, கலைஞர் கனவு இல்லம்னு மாத்திட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க பேர் மாத்திர வேலை எங்களுக்கு இல்லை, நீங்க பூராத்துக்கு பேர் மாத்திருக்க வரிசையா சொல்றேன். ஆனா நாங்கள் சொல்வது என்னவென்றால் பசுமை வீடு என்று அறிவித்தார்கள் அந்த அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போது 21 உடனே 19, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பிச்சு பாதியில விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சரத்தில் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிக்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்டு திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்டு திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இது போக வீடு கட்டும் திட்டத்திலே இப்ப பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னைக்கு 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லும்போது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னா நல்லா இருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரெக்கார்டான டேட்டா இது, ரஃப் ஸ்டோன் அதாவது இந்த ஜல்லி தயாரிச்சு
தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசுல பதிவாயிருக்கு. இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கேருந்து வந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு, ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான்னு அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை நீங்கள் லிஸ்ட்டு வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரி, இல்லை நான் அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் பேசும்போது நாங்கள் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து 8 லட்சம் பேர் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு யார் யாருக்கு நீங்கள் வீடு இருக்கிறவங்களுக்கே நீங்கள் அந்த திட்டத்தில் நீங்கள் பணம்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடு இருக்கின்றவர்களுக்கும் வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டிய திட்டத்தை நிறுத்திட முடியாது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் போய் அவங்க வந்து சோதிக்க அலுவலர்கள் நேரடியாக தேர்வு அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்தளவில் என்னுடைய துறையிலே இதே அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும், நம்ம எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பார்ப்பதில்லை. ஏன்னா வீடு கேட்டு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம். ஏன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் வீடு கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஒன்றியத்தில் எந்தெந்த ஒன்றியத்தில் வந்தாங்களோ அத்தனை ஒன்றியத்திலும் யார் வீடு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த நீங்க அமைச்சர் சொல்வதில் இல்லை பெனிஃபிஷியரை இப்போ ஐஆர்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோன் கொடுக்குறோம். அதில் பெனிஃபிஷியரை தேர்வு செய்வது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அதை தேர்வு செய்யுது. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாமே அவங்க இஷ்டம் போல ஏற்றிக்கிட்டே போறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசிற்கு ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எல்லாம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்றீங்க. அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இது குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கலைஞனுடைய கனவையில் வந்து இன்றைக்கு மக்கள் ஆசையாக வாங்கினாங்க. எல்லா பேரும் இன்றைக்கு வீடு கட்டி இருக்கிற போய் பாருங்க. அவர் சொன்னார், பேஸ்மெண்ட்டை இப்போ 3வது தடவை கொடுத்ததில் பேஸ்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வைத்து சொல்லக்கூடாது. நான் குறை சொல்வதற்காக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வீடு அலாட்மெண்ட் நம்ம நிர்வாக அனுமதி கொடுத்து விட்டாலே அவங்க வந்து பேஸ்மெண்ட்டை கூட போட்டிருப்பாங்க, அதிகாரிகள் போய் பார்க்கல. ஆனால் அதை முடிவு செய்வது அங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், வட்டார வளர்ச்சி அவங்க அலுவலர்கள் தான் அதை முடிவு செய்வார்கள். இதே போல இப்பொழுது நீங்கள் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்கு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கும், கிராமம் சுத்தமான சுகாதாரமான நல்ல வளமான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்.
அதை எங்களுக்கு இப்போ இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர். ஏன்னா சுய உதவி குழுவிலிருந்து எல்லாம் அதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சாங்க, வந்த உடனே மீண்டும் அண்ணாமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதில் இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றி இருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்கள் சொல்கிற கொள்கை தலைவர்கள் சொல்லையில் பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், நேசிப்பதாக சொல்கிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்கள் மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமா நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எதுக்கு மாற்றணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. கட்சிகள் தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அண்ணாவை பிடிக்கலைன்னா அண்ணானால தான் இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து இந்த இதில் திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் படித்தேன் என்னவென்றால், நீங்கள் 6000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. 6000 கோடி ஒதுக்கி அதில் இதுக்கு பெரிய அர்பனுக்கு, அதாவது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கின்ற கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு 1000 கோடி சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதுபோக மலை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள். எங்கள் ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே மலையில் இருக்கின்ற கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களிலே மழை நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போதமலைக்கு 130 கோடி ரூபாயில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமைச்சருக்கு தெரியும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு. போதமலைக்கு 130 கோடி கொடுத்துருக்கோம், கல்வராயன் மலைக்கு 60 கோடி கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை சாலைகளையும் இணைக்கின்ற பணியை முடித்து ஒரே ஒரு 5 சாலைகள் மட்டும்தான் மலைப்பகுதியில் நீலகிரி மலையாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய நம்ம ஏற்காடாக இருந்தாலும் சரி, அல்லது கோடை மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேகமலை பகுதிகளாக இப்போ போராட்டம் நடக்குது, அந்த மலைப்பகுதியிலே சாலைகள் அமைத்திருக்கிறோம். இப்போ வெளியேற சொல்றாங்களே, அதிலே சாலை அமைத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அனுமதி கொடுத்திருக்கிறது இது வனத்துறை. ஒரு 5 சாலைகளுக்கு மட்டும்தான் வனத்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்திலே அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க அதற்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாவின் பெயரை மாற்றியதுதான் மிக வருத்தமாக இருக்கிறது. எதற்காக அண்ணாவின் பெயரை மாற்றி தமிழ்நாடு வெற்றி என்ன வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜினமேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதை வச்சுக்க, கொள்கையை வேணால் வச்சுக்கலாம் அந்த அப்ரிவேஷனை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், திட்டத்திற்காக நிதி என்ன ஒதுக்கியிருக்கிறது என்றால் ஒரு 7100 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோங்கிறத. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். அண்ணா ஒன்னே ஒரு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க எல்லாம் மலையில் இருக்க வசிக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ணனுடைய மாவட்டம்தான் திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி
அந்த இடத்துக்கு போனார் தாண்டிக்குடியில். நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளை பேனர் வைக்கவே விடலை. நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடி கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாசத்துல சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்னைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அவங்க பேசுறாங்க. அவங்க மூலமா பேச அவங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசும்போது நீங்க வருங்க. அவங்க பேசுறாங்க, உறுப்பினர் அவங்க நீங்க பேசுங்க. இல்ல அவங்க மூலம் பேச உங்க உறுப்பினர் தானே பேசுறாங்க, பேசட்டும். இல்ல அதாவது இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது கூடம் நகர் என்று ஒரு நகர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது. நான் சொல்ல பிரதான சாலை கிடையாது, தாண்டிக்குடியில் அது ஒரு பிரதான சாலை கிடையாது. கூடம் நகர் இல்லை, அது இல்லை. கூடம் நகருக்கு கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் இப்போ டெண்டர் வச்சாச்சு, அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் குறிப்பாக எங்களது ஆட்சியில் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களின் எல்லா திட்டங்களுடைய நிதிகளையும் ஒதுக்குறோம். ஒரு இன்னுக்குள்ளே கொண்டு வர ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, கிராம வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு 1200 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நபார்டு பிஎம்ஜி சுவையில் 3700 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக பெரிய அர்பனுக்கு 300 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக குழந்தை நேயப்பள்ளின்னு சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட 200 கோடி கொடுத்துருக்கோம் அந்த வருஷம், போன வருஷம். அப்போ கொடுத்ததில் 200 கோடி. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிராமத்தில் இருக்க நீர்த்தேக்க தொட்டிகள்லாம் 6 மீட்டர் 7 மீட்டர் தான் இருக்கு. அதை 12 மீட்டர் ஆக்கி இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வானத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஏறத்தாழ 7500 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கிராமப்புறங்களில் கட்டப்பட்ட ஆட்சி கடந்த கால ஆட்சி என்பதை நினைவுற விரும்புகின்றேன். அதில் கடந்த ஆண்டு 300 கோடி. அந்த 300 கோடி நீங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக நம்ம புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டது 300 கோடி. உயர்மட்ட பாலங்களுக்காக 800 கோடி கொடுத்துருக்கோம். இது போக ஊரக பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் அந்த குறுகலான சந்தைகளுக்காக 350 கோடி கொடுத்துருக்கோம். ஊரக பகுதியில் உள்ள மண் சாலைகளை ஓரடுக்கு கப்பி சாலைகளாக மாற்றுவதற்கு 150 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நீர்வளங்களை பாதுகாப்பதற்காக ஒரு 500 கோடி கொடுத்துருக்கோம். இது ஊராட்சி மன்ற கட்டடங்கள் கட்டுவதற்கு 157 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக நமக்கு நாமே திட்டத்திற்காக 150 கோடி கொடுத்துருக்கோம். ஏறத்தாழ 8000 கோடி அளவிற்கு நாங்கள் நிதி அளித்திருக்கிறோம் கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் பெரிய அர்பனுக்கு ஒரு 1000 கோடி, அது மலை வளர்ச்சி பகுதிகளுக்கு சாலைகள் அமைக்க ஒரு 100 கோடி, இது போக 6000 கோடி கொடுத்துருக்கேன். மொத்தம் 7100 கோடி. இதை கணக்கிட்டு பார்த்தால் இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த ஆண்டு நடந்த உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக, கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக
வழங்கப்பட்ட பணம் ஏறத்தாழ 8000 கோடி. நீங்கள் வந்து 7807 கோடின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 7100 கோடி கொடுத்துருக்கீங்க. ஆக குறைவாகத்தானே இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது எந்த வித்தியாசமும் தெரியல. வீடு கட்டுறதுக்குனால 3500 கோடி தான். இதுக்கு உள்கட்டமைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார். ஆர்டிகிளின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம். மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. உறுப்பினர், நாங்கள் வந்து அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்து கல்வி அமைச்சர் சொன்னார்கள், அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு வந்து யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி வந்து அந்த பணி வந்து டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார், அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அது வந்து அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பெயர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள்.
இது போக நீங்கள் வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தால் அடுத்து வந்து பார்த்தீர்கள் என்றால் நம்ம வந்து மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006லேருந்து இன்னைக்கு 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேனில் 407ல் அந்த டாடா ஏஸ்ல எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. காலையில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரையும் எடுக்கணும். அப்போத்தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த திட்டத்தை அந்த ஆண்டு நடத்தினோம். அப்பொழுது நடத்தின உடனே 23-24 கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 13,00,000 கோடி அந்த ஆண்டு. ஏனென்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் வந்து 100% கூலியும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தா இது முழுக்க முழுக்க ஜிபி ராம்ஜி திட்டம் என்று கொண்டு வந்து இந்த திட்டத்தில் 40% வந்து குறுக்கீடுகளை தவிர்த்து நீங்க 25 நிமிடம் நீங்க பேசிவிட்டீர்கள். சுருக்கமாக மானிய கோரிக்கை நீங்க நன்றி சொல்லி முடிக்க கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல ஒண்ணு இல்ல நான் வந்து அதாவது இன்னும் அரசுக்கு ஆலோசனையாகத்தான் சொல்கிறேன். ஜிபி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% கூலி அவங்க கொடுப்பாங்களா, 60% அவங்க கொடுப்பாங்களா, அது உத்தேசம். அவங்க கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலைன்னா கேட்க முடியாது ஒன்றிய அரசை. போன ஆண்டு கூட 25-26 கூட 12 கோடி வேலை நாட்கள் கொடுத்தார்கள். நாங்கள் 40 கோடி வேலை நாட்களை முடித்து இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம். 40 கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம். அதில் ஏறத்தாழ 13,000 கோடி செலவழித்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் ஏறத்தாழ 52லேருந்து 53 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 50லேருந்து 52 நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நம்ம வந்து 100 நாள் வேலை திட்டம் தான் பேரு. ஆனால் அதிகபட்ச வேலை கொடுத்த நாள் என்பது இந்த 13,000 கோடி கொடுத்து 23-24 40 கோடி வேலை நாட்கள் நடந்த நாட்கள் தான் 50 நாட்கள் வேலை, 50லேருந்து 52 நாட்கள் வேலை நடந்திருக்கிறது. இப்போ இவங்க வந்து ஒன்றிய அரசு 125 நாள் அறிவிச்சிட்டு அவங்க வந்து 60% அவங்க கொடுப்போம், நீங்கள் 40% கொடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 38% கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது 60% கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதில்ல, 38 கொடுக்குறாங்க. வேற நம்ம வந்து நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இது பாதிக்கப்படுறதாரு தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆக அதற்காக தமிழ்நாடு அரசு நம்ம நிதியை கொடுக்குறோம். இப்பயும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் 125 நாள் கொடுக்குறோம். நீங்கள் 60, நாங்கள் 40 கொடுத்தா நம்ம கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 125 நாட்கள் வேலையை முடித்தவர்களுக்கு நாங்கள் வந்து 150 வெற்றி என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தீர்கள். வரவேற்கிறேன், அறிவிங்க. ஆனால் எல்லாருக்கும் 150 நாட்கள் கொடுக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக யோசித்து பார்க்கணும். நான் சொல்றது இந்த திட்டம் பேர் வச்சிருக்கேன். அதில் 125 நாள் வேலை பார்த்து முடித்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தில் 125 நாள் வேலை கூடுதலாக நாங்கள் கொடுப்போம். அந்த திட்டத்திற்கு பேர் 150 நாள் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து பேப்பரில் தான் இருக்கு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்றேன். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஒன்று பேரத்தலைவர் அவர்களே, மொத்த ஒதுக்கீடு வந்து 12,643 கோடி. அதில் ஒன்றிய அரசு 7,586 கோடி, தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5,057 கோடி ஒதுக்கி இருக்கிறார் என்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும்
125 நாள் வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் 150 நாள் கொடுக்கறது வந்து பேப்பரில் மட்டும்ன்றீங்க. 165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எதுவுமே பேப்பரில் இருக்குதுன்றது ஒன்னொன்னுத்தையும் பார்த்து இது செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம், பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும் சிந்திச்சு அதை வந்து செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பாருன்னு. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இப்போ 12,600 சொச்சம் கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அவங்க 7,200 கோடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 5,057 கோடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 12,000 சொச்சம் கோடி வருது. 13,000 கோடி செலவழித்து சம்பளம் அன்னைக்கு வந்து 260, 268 தான் கொடுத்துருப்பாங்க. 268, 270 கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 13,000 கோடி செலவழித்து ஒரு ஆண்டில் 50 நாட்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் 125 நாள் வரணும்னா 100 நாள் கொடுக்கணும்னாலும் இன்னும் 12,200 கோடி ஒதுக்கணும். அதுக்கு உத்தேசமாக கொடுத்த ஒன்றிய அரசு 7,000 கோடி கொடுக்குதா இல்லையா தெரியல. அதே சமயத்தில் 25,000 கோடி வேணும். நீங்கள் தயவுசெய்து 12,500 கோடிங்கிறது 100 நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் 25,000 கோடி வேணும். அப்போ மீண்டும் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதிநிலை சுமை அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5,000 கோடி நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக வேண்டி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் முடிவெடுங்க. அதில் அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாம் வந்து மக்களுக்கு வேலை கிடைத்தால் போதும். காரணம், எங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த நதியும் ஓடவில்லை, எந்த நதியும் இல்லை தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்கிறது, மழை பொழிவு ரொம்ப குறைந்து. எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் 86% பெண்கள் இதை நம்பித்தான் இருக்காங்க. நீங்கள் 100 நாள் வேலையை ஆரம்பிச்சாச்சுன்னா பூரா எல்லாரும் வந்து நிற்பாங்க, பதிவு செய்வாங்க, வேலைக்கு வரணும்பாங்க. பெண்கள் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள், அதே மாதிரி ஆண்களும் வருவார்கள். 10 தோட்டம் இருக்கும், ஒரு தோட்டத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 100 நாள் வேலையில் வந்து காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாக. எத்தனையோ விவசாயிகள் பெரிய தோட்டங்கள் வைத்திருக்கின்றவர்கள் 100 நாள் வேலைக்கு வருவதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் தான் வரும். அந்த அளவிற்கு இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, வேற எந்த வேலை வாய்ப்பும் இல்லாத இந்த வேலை ஒன்றையே நம்பி இருக்கின்ற பெண்கள் 87% இருக்காங்க. பெண்கள்லாம் பூராத்து தான் நம்பியிருக்காங்க. நீங்கள் 12,500 கோடி ஒதுக்கி இருக்கிறது சந்தோஷம். ஆனால் இதில் எவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. 100 நாள் வேலை கொடுப்பது என்றாலே 25,000 கோடி, கண்டிப்பாக 20,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நான் சொல்லி அடுத்ததாக கிராமப்புற சாலை திட்டத்திற்கு வருகிறேன். நம்ம வந்து கிராமப்புற சாலை திட்டம் என்றால் தமிழ்நாட்டில் 72 வந்து கிராமத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் தான் கிராமப்புற சாலை திட்டத்தை கொண்டு வந்தார். வேறு யாரும் கொண்டு வரல. எந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரல, எப்போ எந்த காலத்தில் கொண்டு வரல. 72 கொண்டு வந்தாங்க.
அந்த திட்டம் இப்ப மீண்டும் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்று எடுத்து ஏறத்தாழ 8700 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டு அந்த சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் 15 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய சாலைகளை 20 மில்லிமீட்டர் உயர்த்த வேண்டும். அந்த பிட்டுமின் கான்கிரீட் என்பதை 15 20 ஆக்கணும். அது பிட்டுமின் அந்த வந்து பிட்டுமின் மேக்னட் என்பதும் பிஎம்பிசி என்பதை மாற்றி நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமாக, நெடுஞ்சாலைத்துறை வந்து உங்களுக்கு எவ்வளவு எஸ்டிமேட்னு தெரியும், நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுடைய உள்ளாட்சி துறையில் போடப்பட்ட சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிராமத்தை இணைத்த சாலைகளை பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு பேச வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் நம்முடைய கலைஞர் கனவு இல்லத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டத்தையும் இன்னும் மறக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சாலைகள் போடப்பட வேண்டும் என்பார்கள். அந்த அளவிற்கு தரமான சாலைகள், குறைந்த நீங்க சொல்றீங்க ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது 36% லெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னார். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய கொறடா அனுமதி அது இன்னும் 2 திராவிட முன்னேற்ற உறுப்பினர்களுக்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன் பேச. அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டதாக கருதி அந்த 2 பேருடைய நேரத்தை நான் குறைத்து விடுகிறேன். அப்படி அவங்க கொறடா ஒப்புக்கொண்டால் அப்படி கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா 30 நிமிடத்துக்கு மேலே பேசிக்கொண்டே இருக்கிறார். குறுக்கீடு இல்லாமல் 31 நிமிடம் ஆகிவிட்டது. முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. நீங்க கொறடாவெல்லாம் எங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் 20,000 கிலோமீட்டர் நாங்கள் வந்து அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மொத்தம் 28,600 கிலோமீட்டர் பல்வேறு திட்டங்களில் பிஎம்ஜிஓசி எல்லாம் தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் போடணும் மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் நாங்கள் 2 கிலோமீட்டர் வரை போடலாம் என்று மத்திய அரசிடம் அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பிஎம்ஜிஓசி திட்டமே முடிந்து விட்டது, 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் வருங்காலத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்வீர்கள், அதை செய்யுங்கள், கேட்டு செய்யுங்கள். அதே போல பிஎம்ஜிஓசி திட்டத்தில் இப்ப வந்து அந்த சாலைகளுடைய நீளத்தை குறைக்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28,600 கிலோமீட்டர் சாலைகள் 15,000 கோடியில் மிக தரமான சாலைகள் உள்ளாட்சித்துறையின் மூலமாக நபார்டு திட்டம், பிஎம்ஜிஓசி திட்டம், தமிழக முதலமைச்சர் நம்முடைய சாலை திட்டம், இதையெல்லாம் மிக சிறந்த திட்டங்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. ஆக சாலை மேம்பாட்டு திட்டத்திலே நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள், அதற்கு எவ்வளவு செலவாயுது என்பதை நீங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவிற்கு தரமான சாலைகள்லாம் நம்முடைய தமிழகத்திலே கடந்த காலத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மகளிர் திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1989ஆம் ஆண்டு முதலாக தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு பெண்கள் தங்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை இந்தியாவிலே உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் எங்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் நினைவுகூர விரும்புகின்றேன். அவர் திட்டத்தை துவங்கினார். அந்த திட்டம் சிறப்பாக நிறைவேற்றுச்சு. எந்த கடை வாங்கினாலும் பெண்கள் வயிற்ற கட்டி வாயை கட்டி கூட கடன், ஆண்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டான், பெண்களுக்குன்னா கடன் கொடுப்பான். பெண்கள் கடன் கொடுத்தா அது ரொம்ப சிக்கனமாக வைத்து அந்த கடனை திருப்பி வைப்பார்கள். பால் கணக்குனாலும் காலையில் கோடு போட்டுக்கிட்டுப்பாங்க. கிராமங்களில் வீடுகள் பார்க்கலாம், என்ன கோடு போட்டிருக்குன்னு, எத்தனை லிட்டரு பிச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம். தே ஆர் ஸ்டாண்டிங் தேர் ஓன் லெக்ஸ். பெண்கள் மகளிர் அவர்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான திட்டம் இன்றைக்கு இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் மகளிர் திட்டம், விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதெல்லாம் வந்து அதை தொடர்ந்து உருவாக்கிய திட்டங்கள். திறன் மேம்பாடு, அது மகளிர் மேம்பாடு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல கிட்டத்தட்ட உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் அவர்கள் தப்பு 35 நிமிடம். நீங்க வந்து உறுப்பினர் இல்ல, மிகவும் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த உறுப்பினர். சில கருத்துக்கள் அரசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உங்களை வந்து இவ்வளவு நேரம் நான் பேச அனுமதித்து 30 நிமிடம் ஆகிவிட்டது. நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லுங்க. இதில் ரொம்ப முக்கியமா ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலே
இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் மிக சரிவான நிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் கூட 71 லட்சம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு மாத காலத்தில் 71 லட்சம். கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தால் 2,41 லட்சம் பேருக்கு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தளவில் இதில் 1 லட்சம் கோடி கடன் இணைத்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசு. அது போக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் ரெஜிஸ்ட்ரி எங்களுடைய முதலமைச்சர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த இருக்கக்கூடிய பெண்கள் பணியாற்றக்கூடிய பெண்களுடைய ஏறத்தாழ 15,000 பேர் அதில் 15,000 குழுக்களுடைய அந்த ஸ்கில் அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்கள் பிளாக் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்டில் அளவில் இருக்கக்கூடிய அந்த அதில் ஏற்கனவே பணியாற்றியவர்களுடைய பட்டியலை பதிவு செய்வது, அந்த ஸ்கில் ரெஜிஸ்ட்ரியில் பதிவு செய்வது என்று திட்டமிட்டு அதை டிஜிட்டல் உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே நாராயண பாயிண்ட் ஆஃப் பேசு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சர்களுடைய கவனத்திற்கு, தற்போது மாண்புமிகு ஆட்சி அமைந்தவுடனே மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து அந்த குவாரிகள்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் செய்வதில் தவறு இல்லை, அமைச்சருடைய கடமை. அதில் பல தவறுகள் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் தவறு இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல குவாரிகள் மூடப்பட்டு விட்டது. பல மாவட்டங்களில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால் உற்பத்தி குறைஞ்சிட்டது. தேவை எதையும் உற்பத்தி குறைஞ்சி அதனால் விலை ஏற்றம். இப்பொழுது புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறீங்க. நிறைய இதில் நெடுஞ்சாலைத்துறையிலும் சரி, அல்லது பொதுப்பணித்துறையிலும் சரி, பாலங்கள் கட்டுதல், வீடுகள் கட்டுதல், இப்படிப்பட்ட பல துறைகளுக்கு ஜல்லி எம்சாண்ட் தேவை. ஆகவே இந்த அரசு இந்த உற்பத்தியை ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரித்து விலையை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்காங்க என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் ஒரே பேரவைத் தலைவர்களே, அதோடு மாண்புமிகு மூத்த உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது பசுமை வீடுகளை பற்றி குறிப்பிட்டார்கள். 2019 இறுதியில் 2020 வரை ஊரடங்கு நிலை இருந்தது, கொரோனா காலமாக இருந்தது. அப்பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, அதனால தடைபட்டது என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அதாவது பெருமளவு கனிம வளம் பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு தகவல் கிடைச்சிச்சு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நம்ம மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இங்கே உள்ள கனிம வளங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அண்டை மாநிலத்துக்கு செல்லும் கனிம வளத்துக்கு தடை போட்ட ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரிவா மானிய கோரிக்கையில உங்கள்ட்ட சொல்றேன். பேரவைத் தலைவர் உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள். இல்லைங்க, இல்லை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நன்றி சொல்லக்கூடாது, பண்றேன் சொல்லக்கூடாது, தப்பு. நீங்க நான் நிறைய அதிகமான நேரம் உங்களுக்கு ஒதுக்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. இப்ப நன்றி சொல்லுங்க. அப்ப நன்றி சொல்லி முடிங்க. இதுல நான் இந்த ஏற்கனவே திறன் பயிற்சி பெற்றவர்களுடைய பட்டியலை தயார் செய்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஒன்று, அது டிஜிட்டலைஸ் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் டேப் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தோம். அதெல்லாம் கொடுக்கல. அதை கொடுங்க. நான் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என் மாவட்ட விஷயத்தை ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் வைகணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம், இதற்கான அனைத்து எல்லா டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணி இருக்கு. இப்போ கடுமையான வறட்சி நிலக்கோட்டை தொகுதி, ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, கடுமையான ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், சின்னாலப்பட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் என்னுடைய தொகுதியில் நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை அணைகளும் காமராஜர் சாகர் அணை, குடிநீருக்காக கட்டப்பட்ட அணை வறண்டு விட்டது. இப்போ ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. நீங்கள் எங்களுக்கு 32 கிலோமீட்டர் எங்கள் ஊரை தாண்டி தான் வைக போகுது. நாங்கள் மதுரைக்கு போகுது.
எல்லா ஊருக்கும் போகுது, தெற்க இருக்க ஊருக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டம் கண்டிப்பாக 700 கோடியிலே 600 கோடியிலே திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விவசாயிகளுக்கு எங்கள் மாவட்டம் ஒரு 4 நாராயணன் அவர்கள் நீங்க பேசலாம். தயவுசெய்து மான் உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 25-26 29,465 கோடி ஒதுக்கப்பட்டது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 39,609 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் பேசுறீங்களா இல்லையா? நாராயணன் பேசுங்க. வாரிக்கரையிலே நாரியர்கள் கூடி மண்டபம் ஒன்றை வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே, அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். இறை தந்த அருட்கொடை இல்லைங்க, தமிழக மக்களின் 8 கோடி மக்களின் இல்லைங்க, மூத்த உறுப்பு என்பதாலும் அனுபவம் நிறைந்தவர் என்பதாலும் முன்னாடி இந்த துறையை நிர்வகித்ததான் இவ்வளவு நேரம் அனுமதிச்சேன். நான் என்ன சொல்ல முடியுங்க இல்ல மற்றவருடைய கஷ்டத்தையும் உணரணும் இல்ல, மற்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும், 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும், பதில் உரை இருக்கிறது இல்ல. நான் இல்ல தொகுதியை பத்தி நிறைய எழுதி கொடுக்கட்டுமே, தொகுதியை பற்றி எவ்வளவு எழுதி கொடுத்தா நான் அவை ஏற்றிட்டு போடுறேன். நான் நன்றி சொல்ல நன்றி மட்டும் சொல்லி நன்றி சொல்லி முடிங்க. ஒரே ஒரு பிரச்சனை இல்ல, எங்கள் மாவட்டத்தில் கிறிஸ்தவ வன்னியர்கள்லாம் அவங்க இருக்கிறதுல பிசியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு ஏன் கொடுக்க முடியாது? 1 கோடிக்கு பக்கமாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறது. 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 7 லட்சம் பேருக்கு மட்டும் அவங்க எம்பிசியில் இடம் பெறாமல் இருக்காங்க. அதுக்கு கட்டாயமாக அது அவங்க எம்பிசி பட்டியலில் நாம் சேர்ப்பதற்கு இங்கே முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எம்பிசி பட்டியலில் சேர்த்தால் 1.5 லட்சம் கிறிஸ்தவ வன்னியர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அவர்கள் இன்னும் பிசியாக இருக்கிறார்கள். அதற்கு பல முயற்சிகள் தடங்களாயிருச்சு. நீங்கள் இருக்க காலத்தில் அதை பிடிங்க. நன்றி, வணக்கம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அங்கு முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது கிறிஸ்தவ வன்னியரை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். நீங்கள் 5 ஆண்டு காலம் இருந்தீர்கள், ஏன் அதை நிறைவு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்பு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்க உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000 55,000 சொல்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்க. மாண்பு ரெட்டியார்பட்டி ராணன் பேசுங்க. வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றை வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உன்காலம் என் மகனே, ஐயா வைகலத்திரட்டினுடைய ஒருத்தர் மட்டும் வரிகளை இந்த நாட்டிற்கு சொல்லி. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, யாராவது ஒருத்தர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கே என் நேரு அவர் பேசுறாரு. உறுப்பினர் கே என் நேரு மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுவாக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள்.
உங்களுக்கு தெரியும் 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமோ கான்ட்ராக்டுக்காரங்களோ கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவருடைய பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். ஓகேங்க, ஓகே, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் வந்து நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்டா தெரியும். ஆனா நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு வந்து ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அப்புறம் தானே நீங்க அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் வந்து மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலவைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். வாய்ப்பு தானே நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இத நீங்க சபையில வந்து நீங்க பேசும்போது நீங்க வந்து அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க பேசுறீங்களா? மாண்பு உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கோம். புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்ல, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு கே என் நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்வதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் அது சரியாக இருந்தது. 1 லட்சம் வீடுகள் கட்டி அதை திறந்து வைத்து ஊரகத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரும் சென்று போகும்போது நானும் போயிருந்தேன். அனைத்து வீடுகளுமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அந்த வீடு கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு
எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்கிற போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. மாண்பு அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் ஆங்காங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, ஆங்காங்கு இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய சொல்ல முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக இங்கே இந்த வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவரும் சொல்லிட்டு இருந்தாங்க தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. அதுக்கு அப்போசிஷன் நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு. ஆக்சுவலாக இது நேற்று பிடபிள்யூடி இதுலேயே நான் கேட்டிருக்கணும். சின்ஸ் அது கேட்க முடியல. பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாசத்துல காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாசத்துல டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே மாமன்றத்திலே ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த இந்த கேள்வியை கேட்டு அவைகளெல்லாம் பதிலாக சட்டமன்றத்தினுடைய உரையிலே அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கு பார்த்தது அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த காரணத்தினால் சாத்தனூர் அணைக்கு வந்த தண்ணி 2.25 கனஅடி தண்ணீர் அங்கே வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கே டேம் உடைஞ்சிருமோ என்பதற்காக இரவோடு இரவாக 2.25 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். கனஅடி. அதற்கு பின்னால் பாம்பார் என்று ஒரு ஆறு வருகிறது டேமுக்கு கீழே. டிசைனு 54.600 தான் டிசைன். அது 3 மாசம் இல்லை, கட்டி கொண்டு இருந்த நேரம் முடிகிற தருவாய். அது அப்படிப்பட்ட நேரத்தில் டேம்ல இருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சேட்டம். அந்த டிசைன் மேல இன்ஜினியரிங் மேல குறை சொல்ல முடியாதது. ஏன்னா கட்டினது 54.600
ஆனா வந்த தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி அப்படி என்கிற பொழுது அதை தாங்காமல் அந்த பாலம் போன்று என்பது இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை நிலை. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் டிசைனில் தப்பு இல்லை. இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் முதலமைச்சர் சொன்னாரு, நேத்திலிருந்து ஒரு விவாதம் வந்து அந்தந்த மானிய துறை கோரிக்கை வரும் பொழுது நம்மளுடைய பேச்சுகள் விவாதங்கள் வந்து அந்த துறையை தாண்டி நிறைய விவாதம் பொழுது சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் நம்மளுடைய விவாதம் கண்டினியூ ஆகுது. நம்மளுடைய உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்தை நோக்கி மட்டுமே நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அவர் கட்டின அந்த பாலம், நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னாரு அதில் என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னு. நான் நேற்றே அதை சொல்லிட்டேன். இந்த அவையில் வந்து ஆதாரத்துடன் இருந்தால் தான் சமைக்கணும்னு 5 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து பணிகள் செய்திருக்காரு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்துல, இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்துல கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டுகோள்.